பிள்ளையே, இது எல்லோருக்கும் அல்ல, உனக்காக மட்டும். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டிய ஒருவர் இருந்தால் அது நீதான் பிள்ளையே. பலர் இந்த செய்தியை கேட்பார்கள், ஆனால் சிலர் மட்டுமே இதை தங்கள் இதயத்தில் உணர்வார்கள். இன்று அந்த சிலரில் ஒருவர் நீதான். அதனால்தான் நான் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நீ இந்த செய்தியை தேடி வரவில்லை, ஆனால் இந்த செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது. ஏனென்றால் பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்ட அந்த நொடியே உன் மனதில் முதலில் வந்த அந்த விஷயத்தை பற்றிதான் நான் பேசப்போகிறேன். அது என்ன என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் உனக்கே அது தெரியும். கடந்த சில நாட்களாகவோ சில மாதங்களாகவோ அல்லது பல வருடங்களாகவோ உன் மனதில் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் அந்த கவலை பற்றி நான் பேசப்போகிறேன். அதனால் இந்த உரையாடல் முடியும் முன் செல்லாதே பிள்ளையே. ஏனென்றால் கடைசியில் நான் சொல்லப்போகும் ஒரு விஷயம் நீ இத்தனை நாளாக தேடிக்கொண்டிருந்த பதிலாக இருக்கலாம். பல நேரங்கள்ல உனக்கு தோன்றுகிறது, இன்னும் எவ்வளவு நாள் என்று. அந்த கேள்வியை நீ வெளியே சொல்லாம இருக்கலாம், ஆனா உனக்குள் மட்டும் அதை 100 முறை கேட்டிருக்கிறாய். இந்த நிலை இன்னும் எவ்வளவு நாள்? இந்த காத்திருப்பு இன்னும் எவ்வளவு நாள்? இந்த போராட்டம் இன்னும் எவ்வளவு நாள்? பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். உன்னை களைத்தது பிரச்சனை அல்ல, முடிவு தெரியாததுதான். சில நேரங்களை எல்லா கணக்குகளையும் போட்டு பார்த்திருக்கிறாய். இந்த மாதம் எப்படி முடியும்? இந்த செலவை எப்படி சமாளிப்பது? இந்த தேவையை எப்படி நிறைவேற்றுவது என்று யோசித்திருக்கிறாய். உனக்கு வேண்டியதை வாங்காம விட்ட நாட்களோ இருக்கிறது. உனக்கு பிடித்ததை ஒதுக்கி வைத்த நாட்களும் இருக்கிறது. உன் ஆசைகளை தள்ளி வைத்து பொறுப்புகளை முதலில் வைத்த நாட்களும் இருக்கிறது. பிள்ளையே, அதை யாரும் பார்க்கல என்று நினைக்காதே, நான் காத்திருக்கிறேன். ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் இதுவரை எத்தனை விஷயங்கள் நடக்கவில்லை என்று எண்ணியிருக்கிறாய்? ஆனால் நடக்காமல் தடுக்கப்பட்ட விஷயங்களை எண்ணியிருக்கிறாயா? அந்த நாள் கிடைக்கவில்லை என்று நீ அழுத ஒரு விஷயம் இன்று கிடைக்காததற்காக நன்றி சொல்ல வேண்டிய விஷயமாக இருந்தால், அந்த நாள் திறக்கவில்லை என்று நீ வருந்திய கதவு இன்று திறக்காததே உன் பாதுகாப்பாக இருந்தால், பிள்ளையே, சில பதில்கள் காலம் கடந்த பிறகுதான் புரியும். சில ஆசீர்வாதங்கள் வந்த பிறகுதான் காத்திருப்பின் அர்த்தம் புரியும். சில நேரங்களில் நீ இழப்பு என்று அழைப்பதை நான் பாதுகாப்பு என்று அழைக்கிறேன். நீ ஒரு விஷயத்திற்காக மிகவும் உழைத்தாய், மிகவும் ஜெபித்தாய், மிகவும் காத்திருந்தாய். ஆனாலும் அது இன்னும் உன் கைகளில் வரவில்லை. அதனால் சில நேரங்களில் உனக்குள் ஒரு சந்தேகம் எழுகிறது, நான் மறக்கப்பட்டு விட்டேனா என்று. பிள்ளையே, அந்த கேள்வி எழுந்ததே உன் சோர்வின் அடையாளம், உண்மையின் அடையாளம் அல்ல. இப்போது நான் சொல்லப்போக ஒரு விஷயத்தை கவனமாக கேள். நீ முடிவை மட்டும் பார்க்கிறாய், ஆனால் அந்த முடிவை சுமக்கக்கூடிய மனிதராக நீ தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதை பார்க்கவில்லை. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன் அதை தாங்கக்கூடிய இதயம் உருவாக வேண்டும். ஒரு பெரிய கதவு திறப்பதற்கு முன் அதற்குள் நடக்கக்கூடிய மனிதன் தயாராக வேண்டும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த சில தாமதங்கள் தண்டனை அல்ல, தயாரிப்பு. இதுவரை யாரும் உன்னிடம் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார்கள். அதனால் இன்று நான் சொல்கிறேன், நீ இப்போது இருக்கும் இடம் முடிவு அல்ல, தயாரிப்பு. சில நேரங்களில் நீ மற்றவர்களை பார்க்கிறாய். அவர்கள் முன்னேறுவது போல தெரிகிறது. அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. அப்போது உனக்குள் ஒரு கேள்வி வருகிறது, என்னுடைய நேரம் எப்போது என்று. பிள்ளையே, உன் நேரத்தை மற்றவர்களின் நேரத்தோடு ஒப்பிடாதே. ஏனென்றால் நான் ஒவ்வொரு வாழ்க்கையையும் வெவ்வேறு விதமாக எழுதுகிறேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீ இன்று அதிகமாக கவலைப்படுவது நாளைய பத்தி தான். ஆனால் நாளை இன்னும் வரவில்லை. வராத நாளுக்காக வந்துவிட்ட அமைதியை இழந்து விடாதே பிள்ளையே. சில நேரங்களில் இரவு படுக்கையில் படுத்துக்கொண்டு எல்லாம் சரியாகி விடுமா என்று நினைக்கிறாய். இந்த சுமை குறையுமா என்று நினைக்கிறாய். இந்த காத்திருப்பு முடிவுக்கு வருமா என்று நினைக்கிறாய். பிள்ளையே, அந்த கேள்விகள் உனக்கு புதிதல்ல, எனக்கும் புதிதல்ல. ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான். பல சவால்களுக்கு மத்தியிலும் நீ முறிந்து போகாமல் காக்கப்பட்டிருக்கிறாய். உனக்காக பல மறைமுக வழிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன.
நீ கவனிக்காத ஒரு விஷயம் இருக்கிறது. ஒவ்வொரு முறை நீ இனி முடியாது என்று நினைத்த போதும் நீ தொடர்ந்து நடந்தாய். ஒவ்வொரு முறை இது கடைசி என்று நினைத்த போதும் நீ இன்னொரு நாளை கடந்தாய். அதற்கான காரணம் உன் பலம் மட்டுமல்ல பிள்ளையே, நான் உன்னோடு நடந்ததால்தான். பிள்ளையே, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீ பல நேரங்கள்ல பணத்தை பத்தி கவலைப்படுறா. ஆனா உன்னை அதிகமா சோர்வடைய வைப்பது பணம் இல்லாதது அல்ல, எப்போது இந்த அழுத்தம் குறையும் என்று தெரியாததுதான். ஒரு தேவையை சமாளித்தா இன்னொரு தேவை காத்திருக்கிறது. ஒரு செலவை முடித்தா இன்னொரு செலவு வந்து நிற்கிறது. சில நேரங்கள்ல நீ நினைக்கிறா, ஒரு மாதமாவது நிம்மதியா வாழ முடியாதா என்று. பிள்ளையே, அந்த எண்ணம் உனக்கு வந்த நாட்களை நான் அறிவே. சில நேரங்கள்ல உன் கையில் இருக்கும் பணத்தை விட உன் மனதில் இருக்கும் பொறுப்புகள் தான் அதிகமா இருக்கிறது. அதனால்தான் சில இரவுகளை உனக்கு தூக்கம் வந்தாலும் நிம்மதி வரவில்லை. படுத்துக்கொண்ட பிறகும் உன் மனம் நாளைய கணக்க போட ஆரம்பித்து விடுகிறது. பிள்ளையே, அந்த அமைதியான போராட்டத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்போது நான் சொல்ல போக ஒரு விஷயம் உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம். நீ என்னிடம் ஆசீர்வாதம் கேட்டா, நான் உன்னை ஆசீர்வாதத்தை சுமக்கக்கூடிய மனிதனாக மாற்றினேன். நீ என்னிடம் கதவு கேட்டா, அந்த கதவுக்குள் நுழையும் தைரியத்தை உனக்குள் தந்தேன். நீ என்னிடம் பதில் கேட்டா, நம்பிக்கைய உன் இதயத்தில் விதைத்தேன். நீ என்னிடம் உடனடி மாற்றத்தை கேட்டா, உனக்குள் அசையாத உறுதியை நான் உருவாக்கினேன். அதனால்தான் சில நேரங்கள்ல நான் அமைதியாயிருப்பது போல உனக்கு தோன்றியது. ஆனா பிள்ளையே, நான் மௌனமா இருந்தேன் என்பதற்காக நான் வேலை செய்யல என்ற அர்த்தம் அல்ல. மண்ணுக்குள் இருக்கும் விதை வெளியே தெரியாது, ஆனா அது வளர்ந்துட்டே இருக்கும். அதுபோல நீ பார்க்காத இடங்களில், நீ அறியாத வழிகளில் நான் வேலை செய்துட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம், பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம் சில நேரங்களில் இன்னும் உன் மனதில் வந்து செல்கிறது. அந்த நாள் மட்டும் அப்படி நடக்காம இருந்திருந்தா, அந்த முடிவு மட்டும் வேறு மாதிரி இருந்திருந்தா, அந்த வாய்ப்பு மட்டும் கை நழுவாம இருந்திருந்தா என்று நீ நினைத்திருக்கிறாய். பிள்ளையே, கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனா கடந்த காலம் உன் எதிர்காலத்தை திருட நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு தவறு உன் வாழ்க்கையை வரையறுக்க முடியாது. ஒரு இழப்பு உன் எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது. ஒரு தாமதம் உன் கதையை முடிக்க முடியாது. இப்போது நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் என்பதை கடைசியாக எப்போது திரும்பி பார்த்தாய்? நீ இன்னும் அடையாத இலக்குகளை மட்டுமே கணக்கிடுகிறாய். ஆனா ஏற்கனவே வெற்றி கண்ட மலைகளை மறந்து விட்டாய். பிள்ளையே, நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாயோ தெரியாது. ஆனா நான் பார்க்கும் உன்னை நீ இன்னும் பார்க்கவில்லை. நீ பலவீனமாய் இருக்கிறாய் என்று நினைக்கும் நேரங்களிலும் நீ தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாய். நீ முடிந்தது என்று கருதிய அத்தியாயங்களையும் தாண்டி முன்னேறிவிட்டாய். அதனால் பிள்ளையே, இன்று உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே. நீ கடந்து வந்த தூரம் மலைக்க வைக்கும் வகையில் இருக்கிறது. இன்னொரு உண்மையை கேள் பிள்ளையே, நீ இன்று எதற்காக காத்திருக்கிறாயோ அதைவிட மகத்தான காரியத்திற்காக நான் உன்னை தயார் செய்கிறேன். நீ ஒரு கதவை மட்டும் பார்க்கிறாய், நான் முழு பாதையையும் பார்க்கிறேன். நீ இன்றைய தடையை மட்டும் பார்க்கிறாய், அந்த தடைக்கு அப்பால் நான் வைத்திருக்கும் பாதையை பார்க்கவில்லை. நீ இப்போதைய கண்ணீரை மட்டும் பார்க்கிறாய், நான் வரப்போகும் சந்தோஷத்தையும் பார்க்கிறேன். அதனால்தான் சில நேரங்களில் நான் அவசரப்படுவதில்லை. ஏனென்றால் நான் ஆரம்பித்ததை பாதியில் விட்டுவிடுவதில்லை. பிள்ளையே, இப்போது நான் சொல்லப்போகும் விஷயம் நீ எதிர்பார்க்காத ஒரு பகுதியை பற்றியது. அது உன் குடும்பத்தை பற்றியது. உன் உறவுகளை பற்றி நீ சொல்வதை முழுமையாக யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சில நேரங்களில் உனக்கு தோன்றுகிறது. ஆனால் உன் வீட்டிற்குள் நான் சமாதானத்தை கொண்டு வருகிறேன். நீ யாருக்காக அழுது கொண்டிருக்கிறாயோ அவர்களது இதயம் மாறும் காலம் வரும். அதேபோல் உன் உடல் நலத்தை பற்றி நீண்ட நாட்களாக நீ சுமக்கும் அந்த கவலையை நான் அறிவேன். அந்த இரவுகளையும் நான் அறிவேன். பயப்படாதே பிள்ளையே, உன் உடலையும் உன் மனதையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இப்போது உன் மனதில் இருக்கும் அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையின் கடைசி வார்த்தை அல்ல. பண நெருக்கடி கடைசி வார்த்தை அல்ல. காத்திருப்பு கடைசி வார்த்தை அல்ல. தோல்வி கடைசி வார்த்தை அல்ல. தாமதம் கடைசி வார்த்தை அல்ல.
நிராகரிப்பு கடைசி வார்த்தை அல்ல. கடைசி வார்த்தையை பேசப்போவது நான் தான். ஆனால் பிள்ளையே, நான் பேசப்போகும் அந்த கடைசி வார்த்தை நீ பயப்படுவது போல இருக்காது. நீ எதிர்பார்ப்பதை விட மிகச் சிறப்பானதாக இருக்கும். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், இன்னும் முடிவு சொல்லாதே, இன்னும் தீர்ப்பு எழுதாதே, இன்னும் கதை முடிக்காதே, நம்பிக்கையை இழக்காதே, உன்னை நீயே தாழ்த்தி பேசாதே. இன்னும் கதை முடிவடையவில்லை. இன்னும் நீ பார்க்காத அத்தியாயங்கள் இருக்கின்றன. இன்னும் நீ அறியாத பதில்கள் இருக்கின்றன. இன்னும் நீ எதிர்பார்க்காத திருப்பங்கள் இருக்கின்றன. இந்த வார்த்தைகள் எல்லோருக்கும் அல்ல, உனக்காக மட்டும். ஏனென்றால் இன்று நீ கேட்க வேண்டியது ஆறுதல் அல்ல, நினைவூட்டல். நீ இன்னும் கைவிடப்படவில்லை. நீ இன்னும் மறக்கப்படவில்லை. நீ இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். அமைதியாக இரு பிள்ளையே, உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் ஆமென் என்று கமெண்டில் எழுதிவிட்டு செல். இந்த செய்தியை கேட்க வேண்டிய ஒருவர் உன் நினைவுக்கு வந்தால் இந்த வார்த்தைகள் அவர்களையும் சென்றடையட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.